வணக்கம் நண்பர்களே. பணக்காரராவது எப்படின்னு நாம எல்லாரும் யோசிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கு இந்த புத்தகம் ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான பதில சொல்லுது. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க பணக்காரராகணும்னா அதிர்ஷ்டம் வேணுமா இல்ல கடின உழைப்பு வேணுமா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம பெரும்பாலானோர் இது ரெண்டும் தான் காரணம்னு சொல்லுவோம். ஆனா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வேலஸ்டி வாட்டல் சொல்றது முற்றிலும் வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, பணக்காரராவது ஒரு துல்லியமான அறிவியல். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அது ஒரு சயின்ஸ். எப்படி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டுனா 4 வருமோ, அது எப்படி ஒரு கணித உண்மையோ அதே மாதிரிதான். ஒரு குறிப்பிட்ட வழியில நீங்க நடந்துகிட்டா நீங்க நிச்சயமா பணக்காரராகலான்னு அவர் அடிச்சு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, உலக புகழ்பெற்ற தி சீக்ரெட் படத்துக்கே இந்த புத்தகம்தான் இன்ஸ்பிரேஷன். சரி வாங்க, அந்த ஃபார்முலா என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த குறிப்பிட்ட வழி அப்படின்னா என்ன? அதுல முதல் படியே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு தடைய உடைக்கிறது தான். ஆசிரியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பணக்காரராக ஆசைப்படுறது நம்மளோட அடிப்படை உரிமை. நிறைய பேரு பணம் ஒரு பாவம், பணத்தாசை கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா வாட்டல்ஸ் அதை முழுசா மறுக்கிறாரு. நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா இது மூணும் முழுமையா வளரணும்னா பணம் ரொம்ப அவசியம். யோசிச்சு பாருங்க, நல்ல சத்தான உணவு சாப்பிட, அறிவை வளர்க்குற நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்க, மனசுக்கு அமைதி கொடுக்கற ஒரு நல்ல சூழல்ல வாழ, இது எல்லாத்துக்குமே பணம் தேவைதானே? அதனால ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறதுக்கு பேரு தான் பணக்கார ஆவது. அது உங்க உரிமை. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. பணக்காரர் ஆகிறதுக்கு உங்க திறமையோ அதிர்ஷ்டமோ, ஏன் நீங்க இருக்கிற சூழல கூட பெரிய காரணம் இல்லையா? ஒரே ஊர்ல ஒரே தொழில 2 பேர் செய்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எப்படி பணக்காரர் ஆகுறாரு? ஏன்னா அவர் விஷயங்கள ஒரு குறிப்பிட்ட வழியில செய்றாரு. அதுதான் அந்த ரகசியம். ஓகே, இப்போ நாம அந்த குறிப்பிட்ட வழியோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அது என்னன்னா, போட்டி மனநிலையிலிருந்து படைப்பு மனநிலைக்கு மாறுவது. நம்ம மைண்ட் செட்டையே மாத்தணும். பெரும்பாலான மக்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல செல்வம் ரொம்ப கம்மியா, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குன்னு நம்புறாங்க. அதனால அடுத்தவங்க கிட்ட இருந்து பிழுங்கணும், அவங்கள தோற்கடிச்சு நம்ம ஜெயிக்கணும்னு எந்நேரமும் ஒரு போட்டி மனநிலையிலே இருக்காங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற வேறுபாட்டை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். போட்டி மனநிலைங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு சின்ன கேக்க பங்கு போடுற மாதிரி. ஒருத்தருக்கு பெரிய துண்டு கிடைச்சா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா சின்ன துண்டு தான் கிடைக்கும், இல்லையா? ஆனா படைப்பு மனநிலை அப்படி கிடையாது. அது ஒரு புது கேக்கிய உருவாக்குற மாதிரி. நீங்க புதுசா ஒரு மதிப்பை உருவாக்கும் போது யாருடைய பங்கையும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுல எல்லாருக்குமே வெற்றி தான். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு அவங்க கொடுக்கற பண மதிப்பை விட அதிகப்படியான பயன்பாட்டு மதிப்பை நீங்க கொடுக்கணும். இதத்தான் படைப்புன்னு சொல்றோம். நீங்க அடுத்தவங்களுக்கு அதிகமா கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அதை விட அதிகமா திருப்பி கொடுக்கும். சிம்பிள். சரி, நம்ம மனநிலைய மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் பணத்தை ஈர்க்கறதுக்கான அந்த பிராக்டிக்கல் ஃபார்முலா என்ன? அது ஒரு சிம்பிளான 3 படிநிலை செயல்முறை தான். இந்த ஸ்லைடு அந்த ஃபார்முலாவை ரொம்ப அழகா விளக்குது. முதல் படி நம்ம ஏற்கனவே விரிவா பேசின அந்த படைப்பு மனநிலை. போட்டி போடாம புதுசா மதிப்பை உருவாக்குங்க. 2வது நன்றியுணர்வு. உங்ககிட்ட இப்போ என்னவெல்லாம் இருக்கோ அதுக்காக மனதார நன்றி சொல்லுங்க. 3வது திறமையான செயல். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய வேலைய மிக சிறப்பா செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த நன்றி உணர்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை செயல்பட வைக்கிற ஒரு முக்கியமான ஸ்விட்ச் மாதிரி. உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை பத்தி எப்பவும் குறை சொல்றதை விட்டுட்டு, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்காக மனதார நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். கடைசி படி செயல். ஆனா இது ஏதோ ஒரு செயல் இல்ல, இது திறமையான செயல். அதாவது நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கவலைப்படாம இன்றைய வேலைய மட்டும் முழு கவனத்தோட மிக சிறப்பா செய்யணும். ஒவ்வொரு நாளையும் நீங்க சரியா செஞ்சா உங்க எதிர்காலம் தானா சூப்பரா அமையும். இதுதான் பணத்தை ஈர்க்கும் உண்மையான காந்த சக்தி. சரி, இந்த புத்தகம் வெளியாகி 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுல சொல்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பொருந்துமா? இதுல இருக்கிற சில கருத்துக்கள் இன்றைய நவீன வாசகர்களுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கலாம். ஆமா, இந்த புத்தகத்தை ஏத்துக்கிறதுல சில சவால்கள் இருக்கு. முதல்ல இதுல சொல்ற விஷயங்களை நீங்க கேள்வியே கேட்காம முழுமையா நம்பணும்னு ஆசிரியர் எதிர்பார்க்கிறார். 2வது, மாற்று கருத்துக்களை படிக்காதீங்க, கேட்காதீங்க, அதெல்லாம் உங்களை குழப்பிடும்னு சொல்றார். இது இன்னைக்கு சாத்தியமா? கடைசியா, வறுமைக்கு காரணம் சமூக அமைப்புகளோ தடைகளோ இல்ல, தனிநபர்களோட சிந்தனை முறைதான்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். இது இன்னைக்கு சூழல்ல ஒரு முக்கியமான விவாத புள்ளி இல்லையா?
சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகத்தின் மைய கருத்து இதுதான். பணக்காரராக மாறுவது அதிர்ஷ்டமோ கடின உழைப்போ இல்ல, அது ஒரு அறிவியல். போட்டி மனதை விட்டுட்டு படைப்பு மனநிலைக்கு மாறுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளோட வேலையும் திறமையா செய்யுங்க. இந்த 100 வருஷ பழைய ஃபார்முலாவை நம்ம இன்றைய சூழலுக்கேற்ப சரியா பயன்படுத்தினா இது நிச்சயமா நம்ம வாழ்க்கையை மாத்திர ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான். இந்த புத்தகத்துல சொன்ன ஃபார்முலாவை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. நீங்களும் பணக்காரராகலாம். இந்த அலசல் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. பண கஷ்டத்துல இருக்கிறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம், வாசிப்போம், உயர்வோம்.